வேலை வாய்ப்பை கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாதுன்னு நினைக்காத, வளர்ச்சியை கொண்டு வர முடியும். என்கிட்ட கூட 5 வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது, பசிங்கிற சொல்லு இருக்காது, வறுமை ஏழ்மைங்கிற சொல்லு இல்லாமல் ஒழித்து காட்டல எனக்கு. அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்திற்கும் மாற்று இருக்கு. மீத்தேனா மாற்று இருக்கு, மின் உற்பத்தியா மாற்று இருக்கு. அதுக்கு என் கடலுக்குள்ளே கட்டுற இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்ல. நம்ம பாட்டனார் வாபுசி பேர்லையும் தாத்தா காமராஜ் பேர்லையும் இருக்கிற துறைமுகம் இயற்கை துறைமுகம், அதுல வேலை நடக்கல. 40 விழுக்காடு தான். எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல, எங்கேயும் சரக்கு இறக்கி ஏத்த முடியாம தேங்கி நிக்கல. பிறகு அதுக்கு 6117 ஏக்கர்ல அதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ளியில ஏர்போர்ட் துறைமுகம். எது கட்டுறாரு? இப்ப செயற்கை துறைமுகத்தை கட்டும் போது பல லட்சக்கணக்கான டன் கற்களை கொண்டு அந்த கடலுக்குள்ள கொட்டணும். கட்டும்போது கடலின் நீர்மட்டம் உயரும். அந்த ஓரத்திலே இருக்கிற பவளப்பாறைகள், கடலுக்குள்ளே இருக்கிற காடு பவளப்பாறை, அரிதினும் அரிதான இயற்கையின் பெரும் கொடை. அதிலேதான் இறால், பெரிய பெரிய மீன்கள், அது இதெல்லாம் வந்து நண்டு எல்லாம் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும். அது அலையாத்தி காடுகள். இந்த பவளப்பாறைகளைத்தான் அது பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு. அந்த பவளப்பாறை மேலே இவன் பல லட்சக்கணக்கான டன் கற்களை எங்கிருந்து எடுப்பான்? நம் பூமி தாயின் மாற அறுப்பா. ஏற்கனவே அறுத்துக்கிட்டு இருக்கான், எம் சாண்டு இளவ கூட்டிக்கிட்டு இருக்கான். பல லட்சக்கணக்கான டன் மலைகளை அறுத்து கொண்டே கொட்டுவான். யாருக்கான லாபம்? அதானிங்கிற ஒரு முதலாளிக்காக என் கடலை கூறுபட்டு விற்கிறான். என் தாயின் உடலை கூறுபட்டு வித்தது போல என் கடலை கூறுபட்டு விற்கிறான். அந்த இடத்துக்கு அவன் நுழைவிட மாட்டான். தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா வாபு காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் வாபுசி பேர்லையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும். அங்கே இழப்பு வரணும், அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த 2 துறைமுகத்தை மூடணும். 6 மாசங்கள் என்ன பண்ணுவான்? அது சரியா இல்லைன்னு மூடுவான்.